ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இதில் பிரியாணி மசாலா, இஞ்சி பூண்டெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்ய போகிறோம். இதோட வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் அப்படியே ஹோட்டல் வெஜிடபிள் பிரியாணி மாதிரியே ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறோம். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு குழையாது, அடி பிடிக்காது, நல்லா உதிரியாக சூப்பராக வரும். ரொம்பவே சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு அரிசியை ஊற வச்சிடலாம். பிரியாணிக்கு எப்பவுமே சீரகசம்பா அரிசி தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 20 நிமிஷம் குறைஞ்சது ஊறணும். வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஊற வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஊறட்டும். நான் 5 டம்ளர் பிரியாணி அரிசி எடுத்துருக்கிறேன். ஒரு 600 கிராம் இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 5 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த புதினா கொத்தமல்லி எண்ணெயில் சேர்த்து வதக்கிறதுக்கு. இப்போ காய் கேரட்டு, பீன்ஸு, அதோட கொஞ்சமாக சோயா எடுத்துருக்கிறேன். சோயாவை சுடுதண்ணியில் ஊற வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். காயெல்லாம் நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கை அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது வாசனைக்காக தான். அதோட ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்து இது மூணையும் ஃபஸ்ட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இஞ்சி எடுத்துக்கலாம். பூண்டை விட இஞ்சி கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். வெஜிடபிள் பிரியாணிக்கு அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சியோட தேவையான அளவுக்கு கரம் மசாலாலாம் எடுத்துக்கலாம். இதில் பட்டை கிராம்பை விட ஏலக்காய் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். வெஜிடபிள் பிரியாணிக்கு ஏலக்காய் வாசனை அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கிறோம். அதனால வரமிளகாய் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு இப்போ இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லியை சேர்த்து அரைச்சிடலாம். புதினா கொத்தமல்லி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்கும் போது வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான கரம் மசாலாலாம் எடுத்துக்கலாம். இதோட அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் ட்ரை மசாலாலாம் சேர்த்து வதக்கிடலாம். நான்வெஜ் பிரியாணியை விட வெஜிடபிள் பிரியாணிக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம். இது எண்ணெயில் நல்லா வதங்கி வாசனை வரணும். அப்போ தான் பிரியாணி ஃபுல்லாக வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா மல்லியை சேர்த்து வதக்கிடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதும் வெங்காயத்தை சேர்த்து வதக்கிடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் ஆக வரைக்கும் வதக்கிடலாம். பிரியாணியோட டேஸ்ட்டே வெங்காயம் வதக்கிறதுல தான் இருக்குது. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிடாமல் மீடியமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வதங்கணும். இப்போ இதோட சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிடலாம். ஒவ்வொரு மசாலும் சேர்த்து வதக்கும் போது இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இஞ்சி, கரம் மசாலா, புதினா மல்லி பேஸ்ட்டு சேர்த்துடலாம். அதோட கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துடலாம். இப்போ இதோடவே 2 ஸ்பூன் தயிரையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டு இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய் எல்லாத்தையும் சேர்த்து மசாலாலாம் நல்லா பரட்டி விட்டுறலாம். இப்போ இதோட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். அளவு சரியாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். அதுக்கப்புறமா அரிசியை சேர்த்துக்கலாம். இதில் மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால இது வதக்கும் போதே வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதோட நம்ம ஊற வச்ச அரிசி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். உப்பு காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் அரிசி வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு அரிசி வேக ஆரம்பிச்சிருச்சு. அரிசி ஏற்கனவே 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சுருக்கிறோம். அதனால குக்கர் மூடி ஒரே ஒரு விசிலுக்கு மட்டும் வேக வச்சுக்கலாம். விசில் வந்ததும் ஸ்டீம் எல்லாம் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்குது. சாப்பாடெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பொழுன்னு வந்திருக்குது. இப்போ இதோட 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம்.
வெஜிடபிள் பிரியாணிக்கு நெய் கடைசியாக சேர்த்து கலந்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சைட்லேருந்து இந்த மாதிரி எடுத்து விட்டு நல்லா கலந்துடலாம். கொஞ்சம் பொறுமையாக ஓரங்கள்லேருந்து எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப வேகமாக கலந்துட்டோம்னா சாப்பாடு வந்து குழஞ்சி போயிடும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பியும் குக்கரை மூடி அந்த ஸ்டீம்லேயே ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அந்த ஸ்டீம்லேயே பிரியாணி வந்து நல்லா தம் போட்ட மாதிரி ஆயிரும். அவ்வளோதான், சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யும்போது பிரியாணியோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.